எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு. இந்த நேரத்தில் ஜில்லுன்னு டேஸ்ட் ஏதாவது குடிக்கணும்னு தோணும். இன்னைக்கு நம்ம 2 வித்தியாசமான ஷர்பத் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜா விதைகளை ஊற வைக்கணும். இதுக்கு கிண்ணத்தில் 2 டீஸ்பூன் சப்ஜா விதைகள் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. 5 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. அடுத்து ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து மேல் பக்கமாக சின்ன ஸ்லைஸ் அளவு முதல்ல கட் பண்ணுங்க. மீதி பழத்தை பாதியாக நறுக்குங்க. இந்த ஷர்பத்துக்கு நான் பச்சை மிளகாய் பயன்படுத்துகிறேன். பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி விடுங்க. அப்போ தான் அதோட காரம் ஜூஸில் இறங்கும். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சப்ஜா விதைகள் நல்ல ஊறி உப்பி இருக்கு. ஷர்பத்துக்கு தேவையான பொருட்கள் இப்போ ரெடி. ஷர்பத் செய்யலாம். ஒரு கிளாஸில் நறுக்குன சின்ன ஸ்லைஸ் எலுமிச்சை பழத்துண்டை போடுங்க. ஒரு சிட்டிகை உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரையோட அளவு உங்கள் விருப்பப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரைக்கு பதில் தேன் யூஸ் பண்ணலாம். ஒரு கிளாஸ் குலுக்கி ஷர்பத்துக்கு ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு போதும். சப்ஜா விதைகளை போடுங்க. அடுத்து கீரைன பச்சை மிளகாய். அடுத்து கொஞ்சம் புதினா இலை போடுங்க. இதில் ஐஸ் கட்டிகளை போடுங்க. கடைசியாக தண்ணி ஊற்றுங்க. அடுத்து ஷர்பத்தை குலுக்க போகிறேன். அதனால ஃபுல்லாக தண்ணி ஊற்றாதீங்க. இன்னொரு கிளாஸ் வச்சு மூடி நல்லா குலுக்குங்க. குல்கி ஷர்பத் இப்போ ரெடி. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு பவுலில் 1.5 டீ கப் அளவுக்கு சூடான தண்ணியை ஊற்றுங்க. இதில் 4 டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி ஜெல்லி கிறிஸ்டல்ஸை சேருங்க. நல்லா கரையிற மாதிரி கலந்து விடுங்க. இன்னொரு பவுலில் 1.5 டீ கப் அளவுக்கு சூடான தண்ணியை ஊற்றுங்க. இதில் 4 டீஸ்பூன் மேங்கோ ஜெல்லி கிறிஸ்டல்ஸை சேருங்க. நல்ல கரையிற மாதிரி கலந்து விடுங்க. ரெண்டு ஜெல்லி மிக்ஸ்சரும் தனித்தனியாக 2 ட்ரேல ஊற்றி ஆற விடுங்க. ஒரு மணி நேரம் ஆனதும் நல்லா ஆறி இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக விடுங்க. இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீப்பான பாட்டில் 1 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச ஃபுல் ஃபேட் மில்கை சேர்த்துக்கலாம். பால் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சு பாலும் நல்லா காஞ்சதும் கரைச்சி வச்ச கஸ்டர்ட் மிக்ஸை ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க.
5 நிமிஷம் கொதிச்சதும் பச்சை வாசனை போயிடும். இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணி பாலை இறக்கி வச்சிடலாம். பால் நல்லா ஆறட்டும். ஆறுனதும் அரை மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க. நான் இப்போ சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் எடுத்து தேவையான தண்ணியை ஊற்றி ஊற வைக்க போகிறேன். இது பார்க்க சியா சீட்ஸ் மாதிரியே இருக்கும். இதை ஊற வச்சு தான் எந்த ட்ரிங்க்லேயும் சேர்க்க முடியும். ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஜெல்லி செட் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா செட் ஆயிடுச்சு. சின்ன சின்ன பீசஸா கவனமா கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ட்ரேல இருக்கிற ஜெல்லியும் கேர்ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கஸ்டர்ட் ஷர்பத் செய்ய எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டால் கிளாஸ்ல முதல்ல 2 டீஸ்பூன் வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ஜெல்லி பீசஸ், கொஞ்சம் மேங்கோ ஜெல்லி பீசஸை போட்டு அதுக்கு மேல சில்லுன்னு இருக்கிற கஸ்டர்ட் மில்கை ஊத்திக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா கொஞ்சம் நறுக்கின பாதாம் பிஸ்தாவை மேல தூவி சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. அருமையான கஸ்டர்ட் ஷர்பத் உங்க வீட்லயே செஞ்சு சாப்பிட்டு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நல்ல அட்டகாசமான 2 ஷர்பத் ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி இந்த சம்மரை ஜில் ஜில் கூல்னு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.